பாட்டுல பெட் அடிச்சிருக்கீங்களா விஜய்? அடிச்சிருக்கேன். பெட் அடிச்சிருக்கீங்களா? சைட் அடிச்சிருக்கீங்களா விஜய்? அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்னா அது பாதி தான். எப்பவும் கிளாஸுக்கு வெளியே தான் இருக்கும். சினிமாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உள்ள அந்த பீரியட்ல உண்மையை விஜயோட ஆஸ்பிரேஷன் என்னவா? டயலாக் சொல்கிறேன். அப்பா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லுவாங்க. பாலிவுட்டில் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குங்க. லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நல்ல படம் எடுத்திங்கன்னா அது எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தால் கூட அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்போ கூட நான் அந்த சைனா போனேன் ஷாங்கையில். அவங்களுக்குலாம் வந்து இந்த யாருன்னே தெரியாது, என்ன படம்னே தெரியாது. ஏதோ ஃபெஸ்டிவலில் ஒரு படம் செலக்ட் ஆகிருக்கு, வந்து பார்த்தாங்க, அவ்வளோ நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அவ்வளோ நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க சப்டைட்டில்ஸ்லாம். ஸோ அதான் என்கிட்ட கேள்வி கேட்க சொன்னால் நான் எதாவது எசக புசுக்காக கேள்வி கேட்பேன். பட் ஒரு சேஞ்ச் நான் கொஞ்சம் டீசெண்டான கேள்வியை நான் முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இளைய தளபதி விஜய், ஆனால் இந்த கேள்வி உங்களுக்கு, இப்போ இளைய தளபதி விஜய் அதே மாதிரி இன்னொரு இளைய தளபதி விஜய் காட் உங்களுக்கு வந்து ஒரு க்ளோன் ஒன்று கொடுக்குறாரு. அதாவது உங்களை மாதிரி இன்னொருத்தர், நீங்கள் அவரை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவீங்க? அவரை வச்சு என்னென்ன நீங்கள் பண்ணுவீங்க? இதுதான் வந்து டீசெண்டான கேள்வியா? காம்ப்ளிகேட்டடான ஒரு கேள்வியை கேட்டுட்டு பயங்கர டீசெண்டாக கேட்குறேன். அந்த இன்னொரு விஜய் என்ன பண்ணுவாங்க? அவனை ஷூட்டிங் காமிச்சு நான் ஜாலியாக வீட்டில் இருப்பேன். அதான் இந்த ஆக்ஷன் ஃபைட்ஸு, ஓடுறது, குதிக்கிறது, அதெல்லாம் வந்து நீ போப்பா ஷூட்டிங்க்கு, நான் வீட்டில் இருக்கேன். மைல்டாக போகிறது, உட்கார்றது, ரொமான்ஸ், இதுக்கெலாம் வேணாம்.